நேற்று அம்முக்கு ஆனுவல் டே எக்ஸாமுடைய லாஸ்ட் எக்ஸாம் ஸ்கூல் வந்து முடிய போகுது. லீவ் வந்து 2 மாதத்துக்கு அம்முக்குமே இருக்குது. என்னுடைய ஞாபகார்த்தமாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குறமான்னு காலையிலேயே க்ரீட்டிங்ஸ் வந்து செஞ்சுட்டு இருந்தா. சரி நீ செய், நான் போய் சமையல் செய்கிறேன்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் காளான் கிரேவியும் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நேற்று ஷேர் பண்ணிக்கிறேங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அதனால் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். நேற்று நானுமே வந்து ஸ்கூல் போகிறதா இருக்கிறதுனால கவியை வந்து பார்த்துக்கிற கால் இல்லை. அப்பானால் மேனேஜ் பண்ண முடியாதனால ஹஸ்பண்ட் கூட வந்து தாட்டி விட்டாச்சு. ஈவினிங் அம்மாவை டான்ஸ் கிளாஸில் விட்டுட்டு எனக்கு காலுக்கு செக்கப் போக வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்காக வந்து நான் கிளம்பிட்டு வரும்போது அப்படியே தம்பியை பிக்கப் பண்ணிட்டு வரலான்ட்டு வந்தோம். அம்மா வீட்டில் நிறைய செடியில் பூ பூத்துருந்தது. பார்த்ததும் பொறிக்காமல் வரக்கு மனசே இல்லை. நைட்டாக இருந்தாலும் பரவாயில்லைன்ட்டு ஃபுல்லாக எல்லாம் பொறிச்சிட்டு வந்தால் அம்மா வச்சுக்குவா, அம்முக்கு வச்சு விட்றலான்னு சொல்லிட்டு பொறிச்சிட்டு வந்தேன். அம்முக்கு 2 நாள் ஸ்கவுட் அண்ட் கைட் கேம்ப் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. நான் எடுத்து வச்சுட்டு படுத்துக்கிறேங்கம்மா, நீங்கள் வந்து போய் படுங்க அப்படின்னு சொன்னால். ஸோ அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்குவாங்க.